நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதிக்கு உட்பட்ட துர்கம். அதாவது இது கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற வைசியால் மன்னர்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் கட்டின கோயிலை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த கோயில் வந்து கருவறை வந்து மிகவும், அதாவது கர்நாடகாவில் இருக்குது பாருங்கள், வேலூர் அளபேடு, அந்த கோயிலினுடைய வம்சாவளியில் கொண்டு அந்த வைசால் மன்னர்களை வந்து இங்கே வடிச்சிருக்கிறாங்க. அந்த கோயிலில் தான் இப்போ பழைய கோயிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூலஸ்தான பெருமாள். நீங்கள் வந்து திருப்பதியில் இருக்கிற மூலவரை வந்து எப்படி நாம் இப்போ தரிசிக்கிறோங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கிற மூலவர் இந்த கோயிலில் இருக்கிற வைசியால் மன்னர்கள் கொண்டாந்து வேலூர் அளபேடு இருக்கிறது பாருங்கள், அதில் இருக்கிற அபயக்கரசத்தோடு இருக்கிற பெருமாள், அதாவது திருப்பதியில் இருக்கிற சீனிவாச பெருமாள், இவர் பெருமாள். அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதனுடைய மூலவருடைய உயரம் சுமார் 6 அடிக்கு மேலே இருக்கும். 6 அடிக்கு கீழேயே கிடையாது. இப்போ வந்து இந்த கோயிலை வந்து புனரமைப்பு பண்ணி 2 பக்கமும் வந்து தாயார் சன்னதிகள் அமைச்சு இந்த கோயில் திருப்பணி வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அதோட இந்த கோயிலுடைய பாருங்கள், இந்த பக்கம் தாயார் சன்னதி, அதாவது லட்சுமி தேவி, அந்த பக்கம் வந்து பூமாதேவி, இந்த மாதிரி பெரிய ஒரு சன்னதியாக வந்து இந்த துர்கம்னு சொல்லி இந்த இடம் சொல்கிறோம். இதில் வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்தில் வந்து இந்த மலை இருக்குது பக்கத்தில், அதில் மேலே வந்து ஒரு கோட்டை இருக்குது. அதாவது அந்த மலையை பார்க்குறீங்கப்பா, அதில் இருக்கிறீங்க. இப்போ வந்து இந்த ராஜகோபுரத்தை வந்து நிர்மாணிக்கும் பணி இப்போ நடைபெற்றிருக்கிறது. இது வந்து ஒரு 7 நிலை கோபுரமாக வந்து இருக்கிறது. இதனுடைய கட்டுமான பணி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இது கரெக்டாக வந்து இந்த பக்கம் வந்தால் காவேரி பண்ணத்திலேருந்து சாப்பிட்றது வழியாக வந்து இந்த கோயிலை வந்து பார்க்கலாம். இந்த பக்கம் பாலக்கோட்டில் இருந்து தனி பஸ் வசதி உண்டு. புரட்டாசி மாதத்தில் வந்து 5 வாரங்களும் பிரம்மாண்டமான கூட்டம். இந்த பகுதியில் வந்து பல 1000 பேர் இந்த கோயிலுக்கு வந்து குலதெய்வமாகவும் இருக்குது, கும்பிடிக்கையும் காமிக்கிறாங்க. இந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது 7 நிலை கோபுரம். இப்போ இந்த கோபுரம் கல் கோபுரம் கட்டுறதுக்கே வந்து ஒரு 3 கோடி ரூபாய் எஸ்டிமேட்டு. அதுக்கு மேலே வந்து 7 நிலை கோபுரம், அது ஒரு 3 லட்சம் 3 கோடியில் தயாராகிட்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவசியம் வந்து குடும்பத்தோட இந்த பகுதியில் வந்து பார்த்து தரிசித்து இந்த பெருமாளை வந்து கும்பிட்டு நம்ம சந்ததிகள் சிறக்க வழிபட வேண்டும் என்று அனைவரும் வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம்.